உங்களோட சம்பள நாள் எப்போ? 30ஆந்தேதி, 31ஆந்தேதி, 1ஆந்தேதி, 2ஆந்தேதி, 5ஆந்தேதி, 7ஆந்தேதி எப்போ வேணா இருக்கலாம். பட் சம்பளம் வாங்குறப்ப வர சந்தோஷம் இருக்கே சந்தோஷம், அந்த மாதம் ஃபுல்லா தூக்கி போட்டு குத்துன குத்துக்கு வாங்குன காசுங்கிறது ரொம்ப நிம்மதியா இருக்கும். பட் வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்காது. நம்ம தூக்கி உடனே இஎம்ஐ கட்டிருவோம், வட்டி கட்டிருவோம், ஏதாவது லோனா கடன் அடைச்சிருவோம். 10 காசு கூட கையில காசு இருக்காது. 10ஆந்தேதியே 10 பைசா இருக்காது பாக்கெட்ல. அந்த மாரி தான் என்னோட நெலம. உங்க நெலம எப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,500ங்க. அந்த 12,000 சம்பளத்துக்கு நாய் படாத பாடு. காலையில 9 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு வருவேங்க. என்னடா இது அப்படி கேட்டீங்களா? என்கிட்ட ஆமா ஷோரூம்ல அப்படித்தான் இருக்கணும். லீவும் கிடையாது. எல்லா நாளும் வேலை தான். நம்மளா வாரத்துல 1 நாள் வீக் ஆஃப் போட்டா தான் உண்டு. அப்படின்னு பார்த்தா தான் சரி ஜாலியா போலான்னு பார்த்தா அப்படியும் கிடையாதுங்க. அங்க போய் உட்கார கூட விட மாட்டாய்ங்க. நின்னுக்கிட்டே இருக்கணும், சேல் பண்ணணும், கஸ்டமர பேசிட்டே இருக்கணும், நம்ம நீட்டா இருக்கணும், கஸ்டமர ஃபாலோ பண்ணணும், சேல்ஸு, ஸ்டாக்கு அது இதுன்னு போட்டு கண்டத கழிய போட்டு ரூ. 12,500 சம்பளத்துக்கு ரூ. 30,000க்கு வேலை வாங்கிருவான். அதான் வேலை. சரி விடுங்க எங்க ஊர்ல நம்ம கிழவன் இங்க வந்து மாறிட்டான் அப்படின்னு நினச்சு தான் படாத பாடுபட்டு எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் பொழம்புல மட்டும் நான் பொழம்பக்கூடாது. உங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். பட் எதா இருந்தாலுமே உங்களோட வேலைய விட்டுறாதீங்க அதான் சொல்லுவேன். சைடு ஹஸ்ல் கிரியேட் பண்ண பாருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு உங்களோட பரிந்துரைக்கும்.